ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களுக்கு போயிடலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனவே முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை ஆதரிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமது வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அற்புதமான நிலையில் இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்கள் இருப்பதும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தர காத்திருக்கிறது. 3ஆம் இடத்துல கேதுவும் இந்த மிகச்சிறப்பான வகையில் 6ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்பில் சாதகமாக இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி நிறைந்த நாளுங்க. முன்னேற்றம் அதிகமாக கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல உற்சாகம் பெறுங்க. மாணவர்கள் புதிதாக ஆர்வம் கல்வியில் செலுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இப்பொழுது விடுமுறை தினமாக இருந்தாலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் மாணவர்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெறும்போது அதை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்பட முடியுங்க. அந்த அளவுக்கு கல்வியில் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க. அதனால புதிய விஷயங்களை நீங்கள் இப்போ கற்றுக்கலாம், புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், புதிய கலைகளை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு கற்றல் ஆர்வம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது அற்புதமான ஒரு நேரம், மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். மாணவர்கள் மட்டுமல்ல, கலை சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கலாங்க. எல்லாருமே கடகராசி நண்பர்கள் எல்லாருமே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஒரு நன்மை ஒரு நேரம் இப்போது வந்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக பெற முடியும். நீங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் எந்த விஷயங்கள் திட்டமிட்டுறீங்களோ அந்த திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையும் உங்களால் வெற்றிகளை பெற முடியும். ஸோ பிளான் பண்ணுறது தான் உங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும். நீங்கள் மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகளை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக வெற்றிகள் பெறதுனால நிறைய விஷயங்கள் முதல்ல திட்டமிடுங்கள். வியாபார வாழ்க்கை அழகாக மாறும். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்குங்க. எல்லா விதமான தொழில்களும் மிகச்சிறப்பான நல்ல மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் அதிகமான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைத்து தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. சில தொலைபேசி நல்ல தகவல் சேர்ந்து அது உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு இன்னும் கூடுதல் உத்வேகத்தை நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும். அற்புதமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செலுத்திக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் பழைய சிந்தனைகள் மூலமாக மனசில் கொஞ்சம் டயர்ட்னஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பழைய சோர்வு தரக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப முக்கியம். மற்றவங்களுடைய குறைகளை நீங்கள் கனிவாக சுட்டி காட்டணுங்க. நீங்கள் மற்றவங்க தப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காக கேலி கிண்டலாம் பண்ணக்கூடாது. அவர்களுடைய குறைகளை நீங்கள் சுட்டி காட்டி அவர்களை நல்வழிப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழல் உங்களை உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. நண்பர்கள் மூலமாக அவர்களை மீட் பண்ணது மூலமாக நல்ல சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. எனவே உங்களோட நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நண்பர்களை சந்திக்க முயற்சியில் மேற்கொள்ள நல்லது. சொந்த பந்தங்கள் வழியில் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவே கிடைக்காது. அதனால கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படலாம். உறவினர்கள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஆதரவு கிடைக்காமல் போகலாங்க. இன்னைக்கு வியாபாரத்தில் உங்களது வாடிக்கையாளர் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு உறவை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. எனவே வாடிக்கையாளர் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குதுங்க. ஏன்னா கஸ்டமருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, வாடிக்கையாளர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. அது வியாபார வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உறுதுணையாக அமையும். ஸோ அற்புதமான ஒரு நாள். நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. ஆனால் பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வெற்றிகரமான ஆதாயமான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள் அசதிகள் எல்லாம் விலகக்கூடிய யோகமும் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஸோ அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் தேவையில்லாத டென்ஷன் மற்றும் கவலைகள் மனசை நீங்கள் ஆக்கிரமிக்க விடாதீங்க. நீங்கள் இன்றைய தினம் உங்கள் விருப்பப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு காதலர் கொஞ்சம் மூடவுட்டாக இருக்காரு அப்படின்னா நீங்கள் அமைதியாக தாங்க இருக்கணும். உங்கள் காதலரை எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவர்
கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, மனசுல வந்து வேற ஏதாவது கவலையோடு இருக்கும்போது, நீங்க இன்னும் சில கவலைகள் வந்து அவர் முகத்துல புகுத்தாதீங்க. இன்னைக்கு அமைதியாக, மௌனமாக காதல் வாழ்க்கைய நீங்க அனுபவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையில நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த பொண்ணா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, தெரியாத பொண்ணு, நண்பர்கள், பெண் நண்பர்கள் முதற்கொண்டு யாரையுமே இன்னைக்கு கேலி பண்ணக்கூடாதுங்க. பெண்களை கேலி செய்தீங்க அப்படின்னா, அதனால சில சங்கடங்கள் நேரிடலாம். அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்த பொறுத்தவரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க வசூல் செய்து கொள்ள முடியும். முதலீடோட வட்டி முதல்ல சேர்த்து நீங்கள் பழைய பாக்கியில வசூல் செய்து கொள்ள உகந்த ஒரு நாளாக அமையுது நண்பர்களே. இன்றைய தினம் புதிய ஐடியாக்கள் நிறைய மனதில் உதயமாகும். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாவே இருக்குங்க. ஸோ எதிர்பார்த்த புதிய ஐடியாக்கள் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில தேவையற்ற பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால, பயணங்கள் மேற்கொள்ளும்போது அது அவசியமாங்கிறத நீங்க யோசித்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களால குடும்பத்தோட அதிகமான நேரத்தை செலவிட முடியாத சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட திருமண வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. விட்டு கொடுத்து போகணும். உங்களது விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மை மூலமாக தான் இல்லற வாழ்க்கை சிறப்பாக மாறுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஸோ கொஞ்சம் நீங்க மௌனமாக இருந்து கனிவாக பேசி நீங்க விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க தேவையில்லாத டென்ஷனை மட்டும் மனசிலிருந்து ஒழித்து விடுங்கள். இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது மன வலிமை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணப்படுங்க. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களை டென்ஷன் பண்ணாலும் பெரிய பாதிப்புகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளாத அளவுக்கு உங்க காரியங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நண்பர்களே. பழைய சிந்தனைகள்லாம் நீங்க தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க, திட்டமிடுங்கள். இன்றைய தினம் வெற்றிகள் கண்டிப்பாக உங்கள் வசமாக வந்து சேரும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஒன்று மஞ்சள் நிறம், இன்னொன்று குங்குமப்பூ கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். எனவே குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 6ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் பழைய சிந்தனைகள் மூலமாக, பழைய ஐடியாக்கள் மூலமாக கொஞ்சம் டயர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, பழைய சோறு தரக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு ஞாபகத்தில் நீங்கள் கொண்டு வராமல் இருக்கிறது நல்லதுங்க. மற்றவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டலாங்க, ஆனால் அது ஒரு தன்மையோட, ஒரு கனிவோடு நீங்கள் சுட்டி காட்டணும். ஸோ அப்படி மூலமாக நீங்கள் சுட்டி காட்டுவதன் மூலமாக சில நல்ல நன்மைகளை பெற முடியுங்க. ஸோ நீங்கள் தவறுகளை பார்த்து நீங்கள் கேலி கிண்டல் பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் கனிவாக சுட்டி காட்டுங்கள். இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும். சில வித்தியாசமான சில அனுபவங்கள் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஏற்படுங்க. நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை தரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும். சொந்த பந்தங்கள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில ஆதரவு கிடைக்காமல் போகலாம். அதனால டென்ஷன் ஆகாது, தேவையில்லைங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் இருக்கலாங்க. புதிய பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய விஷயங்களை புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இன்றைய தினம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வசதிகள் எல்லாமே நீங்கிவிடக்கூடிய, சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.